1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தெரியும். தாளித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகளே எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார். என்னடா அது, இதுக்கு முன்பு ஊடகங்கள் ஒரு செய்தியை மிக பிரபலமா வெளியிட்டு இருந்துச்சு. விஜயலட்சுமி கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த செய்தி எந்த ஊடகத்திலுமே வரலையே. அவர் ஏன் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார், அவர் என்ன தவறு செய்தார் அப்படின்னு சொன்னா, அவர் எந்த தவறையும் செய்யல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூர சம்பவம், அந்த கொடூர சம்பவத்தை செய்த ஒரு இதனாக இருக்க துளியும் தகுதி இல்லாத ஒரு நாய், அந்த நாயை விடுதலை செய்திருக்காங்க. அது அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அந்த குழந்தையோட குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு, அந்த குழந்தையை காக்க தவறிய, அந்த குழந்தைக்கான நீதியை பெற்றுத்தர தவறிய இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அந்த குழந்தையை எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஹாசினி என்ற ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை ஒரு அபார்ட்மெண்ட்ல வளாகத்தில் வசிக்கிறாங்க. அதே இடத்துல இருக்கக்கூடிய தஷ்வந்த் என்கின்ற ஒருவனால் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்படுறாங்க. குழந்தை, அதாவது பெரிய பெண்ணெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன குழந்தை. அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. தான் அண்ணன் என்று கூப்பிட்ட ஒருவனாலேயே, அண்ணன் என்று கூப்பிட்ட ஒருவனாலேயே பாலியல் பலாத்காரம் செய்து வன்புணர்வு செய்து அங்கே கொடூரமாக கொலை செய்யப்படுகிறாள். கொலை செஞ்சுட்டு அவளை ஒரு கட்டப்பையில வெட்டி கட்டப்பையில போட்டு எடுத்துட்டு வந்து மதுரவாயில அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு முள் புதர்ல வச்சு எரிச்சு அந்த தடயத்தை அழிச்சிடறான். இது குழந்தைய காணோம் சொல்லிட்டு எல்லோருமே பதட்டம் அடைஞ்சு காவல்துறையில புகார் செய்யறாங்க. அந்த குடும்பத்தினர் எல்லாம் தேடுறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த குடும்பத்தினருடன் சேர்ந்து இந்த கொடூரனும் சேர்ந்து தேடுறோம். குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நாடகம் ஆடுறான், தேடுறான். தேடி கடைசியில அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவன் தான் அங்கிருந்து ஒரு கட்டப்பையை எடுத்துட்டு போறது தெரிய வருது. அப்ப விசாரணையில இவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ரொம்ப விசாரணையை தீவிரமா முடுக்கி விடும்போது இவன் ஒரு கட்டத்துல உண்மையை ஒப்புக்கொள்றான். நான் தான் பாலியல் பலாத்காரம் செய்து நான் தான் கொலை செஞ்சு இந்த மாதிரி கட்டப்பையில போட்டு எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல தான் எரிச்சேன் அப்படின்னு சொல்லி எரிச்ச இடத்த அந்த மதுரவாயில் அருகாமையில் இருக்கக்கூடிய முள் புதர் வரைக்கும் கொண்டு போய் காமிச்சு தான் எப்படியெல்லாம் கொலை செய்தேன், என்னென்னலாம் செய்தேன் அப்படின்றத அதாவது ஒப்புக்கொள்றான். அதை வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க. முழுவதுமாக சாட்சிகள் சரியாக இருக்கு. இந்த வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்துக்கு போகுது. செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்துல இவன் உண்மையிலே இந்த கொலையை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. சாகுமறை தூக்கிலிட சொல்லி தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. இவன் மீது கொலை வழக்கு மட்டும் இல்லாம ஒரு போக்சோ வழக்கும் பதிவாகுது. ஏன்னா சின்ன குழந்தை, 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைய கொலை செய்ததுனால போக்சோ வழக்கும் பதிவாகுது. போக்சோ வழக்கோட நீதி என்னன்னா, 7 ஆண்டுகளுக்கு பிணை கிடையாது, பிணையில வெளியில வரக்கூடாது. ஆனால் ஒரு கொலையாளி கொலை செய்தா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இல்ல 3 மாதங்கள் கழித்து தான் பிணை கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்தும் 30 நாட்கள்ல இவனுக்கு பிணை வழங்கப்படுது. 30 நாள்ல பிணை வழங்குறாங்க. 30 நாள்ல பிணையில வெளியில வந்தவன் தன்னுடைய சொந்த தாயை அடித்தே கொலை பண்றான். ஒரு குழந்தையே கொலை பண்ணியிருக்கான், பெற்ற தாயை அடித்தே கொலை பண்றான். அடிச்சு கொண்டுட்டு அவன் அங்கிருந்து தப்பிச்சிடறான். தப்பிச்சு விடவுடனே இவரோட தந்தை தான் அவன் மேல வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ இவனை கூட்டு விசாரிக்கின்ற பொழுது, இவனை பிடிச்சு விசாரிக்கின்ற பொழுது, நான் என் அம்மாவை கொலை செஞ்சேன், எங்க அப்பா வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இல்ல எங்க அப்பாவையும் அடிச்சே கொண்டு இருப்பேன், எங்க அப்பா வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எப்படி பாருங்க, அப்பாவையும் கொலை செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தாமா ஒப்புக்கிறான். ஒப்புக்கொண்டவன் நகைக்காக தான் எங்க அம்மாவை அடிச்சு கொலை செஞ்சேன், எங்க அப்பா வர்றதுக்கு தாமதமானதால நான் நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தன் வாயாலே ஒப்புக்கொள்றான். அந்த வழக்கும் உயர்நீதிமன்றத்திற்கு போகின்ற போது அவருடைய தந்தையே சாட்சியை மாற்றி சொல்லி என் மகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல விடுதலை அடைகிறான். இப்போ இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிச்சிருக்கு 7 ஆண்டுகள் கழித்து. என்னன்னா, இவன் அந்த கொலையை செய்ததற்கான எந்த சாட்சியங்களையும் எந்த ஆதாரத்தையும் முழுமையாக அரசு தரப்பு வழங்கவில்லை. ஒரு அரசு தரப்பு இந்த கொலை இது இவன் தான் கொலை செய்தான் அப்படி என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் வழங்கல. இப்போ அவனே ஒத்துக்கிட்டு இருக்கான், என்னுடைய தாயை நான் தான் அடிச்சே கொலை பண்ணேன். ஒரு பெற்ற தாயை அடித்து கொன்றவன் இந்த வழக்கிலையும் அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான், நான் தான் அந்த பெண்ணை கொலை செய்தேன், அந்த குழந்தைய கொலை செய்தேன், நான் தான் எரிச்சேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா,
அவனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இந்த வழக்கு இது வரைக்கும் நடந்துட்டு வந்தது. மற்ற சாட்சிகளை இந்த சிசிடிவி கேமராவில் கட்டப்பை எடுத்துட்டு போறது தெரியுது. ஆனா கட்டப்பை உள்ள என்ன எடுத்துட்டு போனான்னு தெரியாது இல்ல. கட்டப்பை எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்றான். அவனே எரிச்சான் ஒத்துக்கிறான். ஆனா அவனே எரிச்சான் நீங்க ஒத்துக்கிறத மட்டும் தான் சாட்சியா வைக்கிறீங்க தவிர நீங்க மற்றவையே சாட்சியா வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. உண்மையிலே நாமெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் இது. நீதிமன்றங்கள் நீதியை வழங்குகின்றனவா இல்ல தீர்ப்பை வழங்குகின்றன? இதுதான் இப்போ வந்து கேள்வி. அது நீதிமன்றம் என்ற பெயரை மாத்திரலாம். உண்மையிலே சொல்றேன், இது வந்து எவ்வளவு பெரிய உச்சம் பாருங்க. 2 நீதிமன்றங்கள் அதை வந்து உறுதிப்படுத்துது. அந்த செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றமும் தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்துது, சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த தூக்கு தண்டனை உறுதிப்படுத்துது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. அவரை வந்து நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. உண்மையிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பணம் இருந்தால், ஒருத்தன் வந்து பணம் வச்சிட்டு இருந்தா, பணம் அதிகமாக இருந்தால் அவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த முன்னாடிலாம் தெரியும் இல்லையா, மன்னராட்சி முறை, அதுக்கப்புறம் பண்ணையார் முறை. இந்த முறைகள் எல்லாம் ஒரு மன்னர் அந்த அவருக்கு எல்லைக்கு உட்பட்ட, அவர் நிலப்பரப்பிற்கு உட்பட்ட, அவர் விரும்புகின்ற எந்த பெண்ணையும் மணக்கலாம். அவர் விரும்பிட்டாருன்னா அது அவங்களுக்கு வந்து மனைவி. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அதில் வந்து அவர் ஒரு நாள் அவங்களோட குடும்பம் நடத்தினாலும் அவங்க மனைவி. அவங்க வந்து அவர் விருப்பம் தான், மன்னர் வைப்பதுதான் சட்டம். அதே மாதிரி பண்ணையார் மனநிலையும் அதே தான். ஒரு பண்ணையார் இருக்காருன்னா அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த பஞ்சம் இழக்கக்கூடியவர்கள், இந்த மகளிரை யார் வேணா எது வேணா செய்யலாம். அவர் முடிவெடுக்கிறது தான். அங்க தீர்ப்போ நீதியோ எதுவுமே கிடையாது. யாரும் அவர்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இதே சூழ்நிலையை தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக அளித்திருக்கிறது. தீர்ப்பை நம்ம விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும், ஆனால் ஒருவன் அவனே வந்து பெத்த தாயை அடிச்சு கொன்னிருக்கான்னு சொல்றாங்க. அவனே ஒத்துக்கிறான், நான் தான் என் தாயை அடிச்சு கொன்னேன்னு சொல்லிட்டு. ஒரு பெற்ற தாயை அடித்தே கொன்ற ஒருவன் எப்படி ஒரு குழந்தையை கொலை செய்திருக்க மாட்டான்? அதான் அவனும் ஒத்துக்கிறான், நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிறான். இதை நிரபராதி என்று வெளியில, அதுவும் இந்த தூக்கு தண்டனை செல்லாது, தூக்கு தண்டனைக்கு பதிலாக அவனுக்கு வந்து நான் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு விதத்துல ஏற்கலாம். ஆனால் அவன் குற்றமற்றவன் என்று சொல்லி விடுதலை செஞ்சு விட்டுருக்கோம். இப்போ அவனுடைய தாய் மாதிரி இன்னும் எத்தனை தாய்களை, ஒரு நகைக்காக பெற்ற தாயை அடித்து கொன்றவன் இன்னும் எத்தனை தாய்களை அடித்து கொள்வான் என்பது கேள்வியாக இருக்கிறது. ஹாசினி மாதிரி இன்னும் எத்தனை பெண் குழந்தைகளை இவன் கொள்வான்? இப்போ இவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்மளை வந்து இந்த சட்டமோ நீதியோ எதுவுமே பண்ணாது. 7 ஆண்டுகள், வெறும் 7 ஆண்டுகள்ல நம்ம வந்து நிரபராதியாகி வெளியில வந்துட்டோம். நம்மளே வந்து இந்த சட்டம் தண்டிக்கல. பணம் இருந்தால் இந்த சட்டம் நம்மளை தண்டிக்காது. ஆனால் இதற்கு மேற்கொண்டு நாம் செய்யக்கூடிய குற்றங்களை எப்படி வந்து சட்டம் தண்டிக்கும் அப்படிங்கிற மனநிலை இவனுக்கு உருவாகலாம். இவனை போன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய பலருக்கும் இதே நிலைமை ஏற்படலாம். இதனால் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள், அதாவது வீட்டில் வச்சு வளர்க்கறதே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். பெற்ற தாய் தந்தையர் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருப்பாங்க. 2 விடயம், இவன் தாயை கொல்லலனா அவன் தாயை கொன்றது யார்? இந்த பெண் குழந்தையின் மரணத்திற்கு இவன் காரணமானவன் அல்ல. பெண் குழந்தையை இவன் சாகடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பெண் குழந்தையை சாகடித்தது யார்? 7 ஆண்டுகளாக நீதி கிடைக்கும் என்ற ஒரு உச்சகட்ட நம்பிக்கையில பெரிய ஒரு குழந்தைய வந்து பலி கொடுத்துட்டு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையருக்கு என்ன நீதி, என்ன கிடைக்க போகுது? உண்மையிலே இதெல்லாம் நம்ம வந்து பணத்தை வைத்து எதையும் விலைக்கு வாங்கி விடலாம் என்கின்ற சூழ்நிலையை இது காட்டுது. இந்த விடயத்தை எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசல, எந்த அரசியல் கட்சியும் பேசல, ஊடகங்களும் இதை பெரிதா எடுத்து பேசல. ஆனால் ஒரு சக மனிதனாக, மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த விடயத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறார், பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கார். ஹாசினி மகளே எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடையாது. ஒரு குழந்தை என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது. உண்மையிலே ஒரு பெண்ணா இருந்தா கூட தனக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிருக்காது. உண்மையிலே இன்னும் எத்தனை ஹாசினிகள் இந்த போல மரணிக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் இந்த மாதிரி தஷ்வந்த் போன்ற எத்தனை மிருகங்கள் விடுதலையாக போறாங்கன்னு தெரியல. சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். இது போன்ற குழந்தைகளை தொடுபவர்கள் மரண தண்டனை தவிர்த்து வேறு தண்டனை இதை சரிபடுத்த முடியாது. நாம மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் தான், மரண தண்டனை ஒரு தீர்வல்ல என்று பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒரு குழந்தையை குழந்தையாக பார்க்க முடியாத ஒரு காம கொடூரனுக்கு மரண தண்டனை என்பது குறைவானது. உண்மையிலே அந்த தண்டனைகள் தான் அடுத்து இருக்கக்கூடியவர்களை திருத்தும். ஒரு தண்டனை என்பது இன்னும் அது போன்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய, அது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் அஞ்சுவார்கள். ஆனால் இது எளிமையானது, இதை செஞ்சா நம்ம வந்து வெளியில வந்துடலாம், நம்மளை வந்து யாரும் தண்டிக்க மாட்டாங்க, பணம் இருந்தால் போதும்,
சாட்சிகளை கலைப்பதற்கு போதும். ஒரு அரசுங்க, ஒரு மாநில அரசு இதை சரியா எடுத்து கையாளல. ஒரு அரசோட அந்த தீர்ப்பே அப்படிதான் வருது. அரசு தரப்பு இதை சரியான முறையில வாதாடல, சரியான சாட்சிகளை வைக்கல அப்படின்னு சொல்கிற போது உண்மையிலே இந்த அரசு எதற்காக இருக்கிறது, யாருக்காக இருக்கிறது என்பதுதான் நம்மளுக்கு கேள்வியா இருக்கு. நாம பெண் பிள்ளையை பெற்றவர்கள் நம்ம தான் குழந்தைங்களை பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை காலத்துக்கு கையிலே வச்சிருக்க முடியுமா? ஒரு குழந்தைகளை வந்து படிக்கிறதுக்கு அனுப்பணும். இன்னும் பழைய காலத்திலே வந்துடும். இன்னும் 90களில் 80களில் இருந்த மாதிரி 10ஆம் வகுப்பு மேல 12ஆம் வகுப்புக்கு மேல பெண் குழந்தைகளை படிக்க அனுப்பாம வீட்டிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதைத்தான் இதுக்கப்புறம் செய்யும். பெண் பிள்ளைகளை வந்து சுதந்திரமாக வெளியில போக விடாம, பெண் பிள்ளைகளை சுதந்திரமாக வளர விடாத ஒரு சூழ்நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தும்ன்றதுல மாற்று கருத்துல அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.